Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவர் நமக்கு புது கிருபைகளை தந்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காணப்பட தேவன் நமக்கு அருளின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, thank God for giving us grace to come to His presence with all new mercies and grace and to meditate on His word. இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு நல்ல போதகராக இறங்கி வந்து அவருடைய பரம சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. May the Lord descend down as a good teacher and reveal all the truth to us today. இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. May the Lord open the eyes of our heart today. இன்றைக்கு நம்மோடு பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord for God to speak with us today. Thank you, Lord. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving and holy Father, we thank you with a grateful heart. உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய தயவு பெரியது. Lord, your mercies are great and your grace are great, Lord. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை அப்பா. Lord, there is no limit for your love, Lord. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே புது கிருபைகளால் எங்களை நிறைத்து ஒரு புதிய நாளை எங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you that you have, Lord, filled us with your new graces and have enabled us to see a new day today, நீர் Lord. வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for the truth and the revelation that you are revealing ஒரு to us. தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல நீர் எங்களுக்கு போதிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. Lord, thank you for the grace that you teach us like a father teaches his son, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்டவைகளை எங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி மிகுந்த பலன் கொடுக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may, Lord, keep and the things that we hear today and, Lord, bring a great profit in us, Lord. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு பலன் தாரும். Give us the strength to listen and obey your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய ஏசிய ஆவடி சர்ச்சினுடைய யூடியூப் சேனலில், ஃபேஸ்புக்கில், அதே போல் சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மற்றும் லைஃப் டிவி, RTV மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Even today I welcome everyone who are watching this service through our ACA YouTube channel and Facebook channel and also through Life TV and Arc TV and Satyam Gospel YouTube channel. 180 நாட்களில் முழு வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சியிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். We are all taking part in a challenge to complete the Bible in 180 days. அதே வேளையிலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை நாம் எடுக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். At the same time, the Lord has also enabled us to take 180 devotions from the book of Proverbs. இந்த 180 தியானங்கள்ல இன்றைக்கு நாம 33வது வந்திருக்கிறோம். So among these 180 devotions, we have reached 33rd devotion today. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபை தந்து, தயவு தந்து, ஆண்டவர் கிருபையாக இந்த தியானங்களை நாம் கவனிக்க கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். Lord is giving the grace and his mercies and enabling us to devote and meditate on his word every day. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த தியானத்தை தொடருவோம். Even today, let us continue the devotion by the grace of God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Proverbs chapter 2 verses 6 to 8. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறார். For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly. He guards the path of justice and preserves the way of his saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் ஆண்டவருடைய கிருபையினால இந்த வசனத்துல கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக நின்று கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are meditating from this verse for past 2 to 3 days. இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த போது இதே பகுதியை கர்த்தர் திரும்ப எனக்கு காண்பித்து மறுபடியும் தியானிக்க வைத்தார். As I was waiting in the presence of God for today's devotion, the Lord made me to stop here and again meditate on this verse. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற வேத பகுதி 8ஆம் வசனம். The portion that we are going to meditate is from the verse 8. நீதிமொழிகள் 2:8. Proverbs 2:8. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார். He guards the path of justice. நியாயத்தின் நெறிகளை அவர் தற்காக்கிற தேவன். He guards the path of justice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. Our God is a righteous judge. அவர் நியாயத்தை தற்காக்கிற தேவனாய் இருக்கிறார். Our God is a God who guards justice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Deuteronomy 32 and verse 4, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு அல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று வாசிக்கிறோம். we read, He is the rock, His work is perfect, for all His ways are justice, a God of truth, and without injustice, righteous and upright is He. இப்போ நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவரே நியாயம் உள்ளவர். Our God is not only a judge, but He also has the justice with Him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வேதம் சொல்லுகிறது, நாம் வாசித்தோம் பாருங்க, அவர் நீதியும் செம்மையுமானவர். The Bible says He is righteous and upright. அவர் கிரியையிலே உத்தமம் உள்ளவர். He is also righteous in His works. அவர் வழிகள் எல்லாம் நியாயம் என்று வாசிக்கிறோம். And we read, in all His ways are justice. நியாயத்தை காக்கிற தேவன் முதலாவது அவர் நியாயமா இருக்கிறார். The Lord who guards justice is first right before us. நீங்கள் சங்கீதம் 89:14 வாசிப்பீர்களானால், If you read Psalm 89:14, வேதம் சொல்லுகிறது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். here it says, righteousness and justice are the foundation of your throne. அவருடைய ஆதாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அஸ்திபாரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி நியாயம். So righteousness and justice is the very foundation of His throne. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, He is not only a God of justice, அவர் நீதியில் பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். He is also a God who delights in justice. நீங்கள் சங்கீதம் 33:5 வாசிப்பீர்களானால், If you read Psalm 33:5, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். He loves righteousness and justice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் நீதியில பிரியப்படுகிறார். He delights or loves justice. அது மாத்திரமல்ல, And not only that, அவருடைய நீதியவே அவர் புரட்டாம இருக்கிறார். and He will also not pervert His justice. நீங்கள் யோபு 34:12 வாசித்தால், If you read Job 34:12, வேதம் சொல்லுகிறது, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. surely God will never do wickedly, nor will the Almighty pervert justice. இப்போ நம்முடைய தேவனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியை விரும்புகிறவர். So it says our God is righteous, He is a Lord who loves justice. அவர் நீதியை புரட்டாதவர். He will never pervert justice. அப்போ அவர் நியாயமுள்ள நீதிபதி என்பதை நாம் முழுவதுமாக நம்ப முடியும். So we can believe and hope that He is a righteous judge. அவர் நமக்கு நிச்சயமாய் நியாயம் செய்வார் என்று நம்ப முடியும். And we can believe and trust that He will surely do justice to us. அவர் நீதியை விரும்புகிறது மாத்திரமல்ல, He not only loves justice, நீதியின் மேல் யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். whoever loves justice, though them the Lord bless them. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 12 பாருங்கள். If you read 1 Kings chapter 3 verses 11 and 12, ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், the Lord said unto Solomon, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால்
உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. Then God said to him, because you have asked this thing, have not asked long life for yourself, nor have asked riches for yourself, nor have asked the life of your enemies, but have asked for yourself understanding to discern justice. Behold, I have done according to your words. See, I have given you a wise and understanding heart, so that there has not been anyone like you before you, nor shall any like you arise after you. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானா, If you continue to read இந்த that, சாலமோன் தேசத்துல நியாயத்தை நிலநாட்டணும் அவன் உண்மையா மனதார விரும்பினதுனால கர்த்தர் அவனுக்கு எல்லாரை பார்க்கிலும் மேன்மையான ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார்னு வாசிக்கிறோம். So here we read, since this Solomon want to establish justice in his nation, and therefore he asked the Lord for a wisdom, for an abundant wisdom, and not only the Lord gave him wisdom, but also the Lord added riches to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் நியாயத்தை விரும்புகிறார், தேவன் நியாயமாய் இருக்கிறார், தேவன் நியாயத்தை விரும்புகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord loves justice, the Lord is just, and the Lord blesses those who love justice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் இங்கே நாம் நீதிமொழிகள் 2:8 வாசிக்கிறோம், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார். That's what we read in Proverbs 2:8. He guards the path of justice. யார் நியாயத்தை தற்காக்க முடியும் அப்படின்னு கேட்டா, முதல்ல அவங்க நியாயமா இருக்கணும், ரெண்டாவது அவங்க நியாயத்தை விரும்பணும், மூன்றாவது நியாயத்தை விரும்புகிறவங்களை அவங்க நேசிக்கணும். So who can guard the path of justice? First, they should love this justice, they should be just, and they should love the one who loves justice. அதாவது இன்றைக்கு ஏன் தேசத்துல நாம வாழ்கிற இடங்கள்ல நியாயம் நீதி இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மூன்று காரணங்கள் இல்லாதனால. So why there is no justice and there is no just in the place where we live today? It's because of these three reasons. நியாயம் செய்றவங்களே முதல்ல நியாயமா இருக்கிறது இல்ல. The people, the judges who give justice are not just today. அவர்களுடைய வாழ்க்கையே நீதிகேடா இருக்கு. Even their life is without justice. பின்பு எப்படி அவங்க நியாயம் செய்வாங்க? So how can they judge someone? இரண்டாவது, நியாயம் செய்றவங்களே நியாயத்தை விரும்புறது கிடையாது. And second, those who judge don't love justice. நியாயத்தை விட பரிதானத்தை தான் விரும்புறாங்க. They love bribe more than justice. அவங்க எப்படி நியாயம் செய்வாங்க? How can they do justice? மூன்றாவது, நியாயமா நடக்கிறவங்களுக்கு நியாயாதிபதிகள் பிடிக்க மாட்டேங்குது. And third, those who walk in a just way, these judges don't like them. அவங்களுக்கு நீதியா நடக்கிறவன், உண்மையா நடக்கிறவனை பிடிக்க மாட்டேங்குது. They don't like people who walk honestly and in just way. அவங்க எப்படியாவது இந்த குற்றத்துல மாட்டினவன்ட்ட ஏதாவது வாங்கலாமா, அவன்கிட்ட இருந்து பறிச்சிட்டு கொஞ்சம் லாபம் எடுக்கலாமான்னு சொல்லி இன்னைக்கு பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். So we can see they always try to loot something from the people who are caught into a problem or want to get something from them. பாருங்க, நியாயத்தை ஜனங்களும் விரும்புறது இல்ல, நியாயாதிபதிகளும் விரும்புறது இல்ல. Even people don't like justice and as well the judges as well. நேர்மையான நியாயாதிபதி வந்துட்டா யாருக்கும் பிரியம் கிடையாது. And if there is a righteous judge, no one will like him. நேர்மையான மனுஷன் வந்துட்டாலும் நியாயாதிபதிகளுக்கும் பிரியம் இல்லாம போயிருது. And if there is a honest man, even judges will not like him. நம்ம இந்த ஃபெலிக்ஸ் குறித்து படிச்சிட்டு இருக்கோம். We are reading about Felix. இந்த ஃபெலிக்ஸ் பவுலை கூப்பிட்டு பிரசங்கம் எல்லாம் கேட்டான். This Felix called Paul and asked about this preaching and gospel. ஆனா மனசுல அவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, எப்படியாவது இவன் கொஞ்சம் பணம் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். But he was deciding in his heart to get some money from this Paul. இன்னைக்கு நிலைமை இப்படி தான் இருக்கு. This is the situation today. ஆனா நம்முடைய தேவன் நல்லவர். But our God is good. அவர் யார்னா, நீதியை தற்காக்கிறவர், நியாயத்தை தற்காக்கிறவர். Our God is a God who guards justice. ஏன்? Why? அவர் நீதியாக இருக்கிறார். It's because he is just. இரண்டாவது, நியாயத்தை விரும்புறாரு. Because he loves justice. நியாயத்தை விரும்புகிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். And he blesses those who love justice. இன்னைக்கு இந்த தேவனுடைய நியாயத்தை குறித்து உங்களோட பேச போறேன். Today I want to speak about justice of God. தேவன் எப்படி இந்த நியாயத்தை தற்காக்கிறார்? How do God guard justice? மூன்று காரியங்கள். Three things. முதலாவது, ஆதியாகமத்துக்கு வாங்களேன். Come to Genesis. ஆதியாகமம். நீங்கள் இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Genesis chapter 2. 16ஆம் வசனம் பாருங்க. Verse 16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
And the Lord commanded the man, saying, Of every tree of the garden thou mayest freely eat, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it, for in the day that thou eatest thereof thou shalt surely die. கவனிச்சிங்களா இங்க வசனத்தை? Did you notice the verse? மனிதனை படைச்சிட்டு ஆண்டவர் முதலாவது செய்தது என்னன்னா, எது நியாயம் எது அநியாயம்னு முதலாவது அவனுக்கு இவரே தீர்மானம் பண்ணார். So after creating man, the first thing that the Lord did was God himself determined which is right or which is just or unjust to man. மனுஷனுக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்யலாம்னு ஆண்டவர் அவனை அவிழ்த்து விடல. God did not leave him loose that he can do whatever he desires. உனக்கு நான் வந்து தோட்டத்தை கொடுத்துட்டேன்பா, நீ என்ன வேணா சாப்பிடலாம், எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லல. God never said, I have given you a garden, you can eat whatever you want, you can live however you want. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதை புசிக்கணும் நான் காட்டுறேன், எதை புசிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். God says, I will show you what you're supposed to eat and what you're not supposed to eat. நீ எதை புசித்தால் உனக்கு நன்மை கிடைக்கும், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னதை நீ புசித்தால் நீ சாகவே சாவாயின்னு நியாய தீர்ப்பையும் கொடுத்துறாரு. And God also gave him a justice, like if you eat this you will live and if you eat this you will die. நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிட்டே இருப்பீங்களானா அந்த அதிகாரத்திலேயே, if you continue reading the chapter, மனுஷனுடைய உருவாக்கப்படுதல் சிருஷ்டிப்பின் நாளிலிருந்தே ஆண்டவர் அநேக நீதி நியமனங்களை வைக்கிறாரு. So from the day of the creation of man, the Lord have given many commandments, justice and also many laws. அவனுடைய திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லியிருந்தாரு. So about his wedded life, the Lord told it is not good for man to be alone, so I will give him a good partner. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்னா, மனுஷன் வந்து தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். And but God expected that a man shall leave his father and mother and be with his wife. அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். They shall be one flesh. இஷ்டத்துக்கு வாழலாம் கிடையாது. It's not that they can live as they want. ஆண்டவர் முதலாவது என்ன பண்றாருன்னா, நீதி நியாயத்தை அவர்தான் டிக்டேட் பண்றார், அவர்தான் டிட்டர்மின் பண்றார். நியாயத்தை நீதி அவர்தான் எழுதுறாரு. First the Lord determines and dictates justice. நியாயத்தை எழுதுற வேலையை ஆண்டவர் மனுஷன்ட்ட கொடுக்கல. God did not delegate this power of writing or dictating justice to man. இன்றைக்கு மனுஷன் வந்து எப்படி ஒரு காரியம் நல்லது கெட்டதுன்னு அறிந்து கொள்றான்? Today how is man able to find out whether it is right or wrong? சொல்லுங்க பாப்போம். Tell it out. வேதம் சொல்லுகிறது நம்முடைய மனதிற்குள்ளே ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாராம். The Bible says the Lord has written a law in our heart. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்து அதை நீங்க வாசிக்கலாம். If you come to Romans chapter 2 you can read that. ஒருவனும் தப்பித்து போக்கு சொல்லவே முடியாது. And no one can say any excuses. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளேயே அவன் மனசாட்சின்ற ஒன்றை வைத்து அதுல எழுதி வச்சிருக்கிறார் எது சரி எது தப்புன்னு சொல்லி. It's because the Lord has kept our conscience in a man and he has written which is right and wrong in it. ஒருவன் சொல்ல முடியாது, நான் வேதத்தை பார்க்கல, நான் பைபிளை படிச்சது இல்ல, எனக்கு ஆண்டவருடைய நியாயம் எல்லாம் தெரியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. No one can say I have never read the Bible, I don't know what is the laws of God, I don't know which is right and wrong. ஒரு நியாயமும் இந்த உலகத்துல தெரியாவிட்டாலும் மனசுக்குள்ள நியாயத்தை ஆண்டவர் ஏற்கனவே புரோகிராம் பண்ணி தான் அனுப்புறாரு. So though you don't know what is justice in you, but God has already programmed this justice in your heart and you have sent him. நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்க ஒரு ஞானத்தை உள்ள வச்சிருக்கிறார். God has given a wisdom that we can discern which is good and evil. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்க அதை பார்க்கலாம். You can see even from a small child. இன்னும் கூட எழுந்து நடக்காம தவழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட அதை நீங்க பார்க்கலாம். Even a child which has even not grown up and is not walking, you can find that in the child. அது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து மண்ணையோ எதையோ ஒன்னு சாப்பிட்டுட்டு நீங்க பக்கத்துல போனீங்கன்னா உடனே கை அப்படி மறைக்கும். It might be eating mud from somewhere, but if you go near it, it will just hide it. அது யாருக்கு சொல்லி கொடுத்தது? இந்த மாதிரி நீ சாப்பிட கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தது? Who did teach the child not to do this? அதுக்கு தெரியுது, மனசுக்குள்ள அதுக்கு தெரியுது சில செய்ய கூடாதுன்னு. It knows by itself that I should not do this. போக 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 பாத்தீங்கன்னா நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை பிள்ளை படிக்குது. So as it grows by it learns the difference between good and evil. நான் சொல்லுவேன், இந்த நியாயத்தை புகட்டுகிறவர் கர்த்தர். So I tell you, it is the Lord who teaches this wisdom. அதனால தான் ஏசாயா 33:5 நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Isaiah 33:5, கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று போட்டிருக்கு. It is written, the Lord is exalted, for he dwells on high, he has filled Zion with justice and righteousness. அவர் நிரப்புகிறார். He fills. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ நியாயத்தை நீதியையும் தீர்மானம் பண்றவரே கர்த்தர் தான். So it is the Lord who determines and dictates justice. அவர் மாத்திரம் நமக்கு எது நியாயம் எது நீதின்னு சொல்லலனா நமக்கு
ஒண்ணுமே தெரியாது, நம்ம வழி தெரியாத வழி தப்பி போன ஆடுகளை போல சுற்றி திரிஞ்சிட்டே இருப்போம். So if the Lord doesn't say which is good and which is evil, then we would be like a strayed sheep who have gone away from the way. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வகை வகையா ஆண்டவர் வந்து தம்முடைய நியாயங்களை வந்து தேவனுடைய மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தே இருப்பார். அப்படியே Right from Genesis, if you read, you can see where the Lord slowly he reveals all his justice and laws to men. நீங்கள் அந்த ஆபேல் காயினுடைய சம்பவத்தை படித்தீங்கன்னா, If you read the incident of Abel and Cain, காயின் வந்து தம்பியை கொன்றுட்டான். Cain killed his brother. ஆனா ஆண்டவர் வந்து சொல்றாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. But the Lord said, if you do good, you will be exalted. உன்னுடைய சகோதரன் ரத்தம் என்ன பார்த்து கூப்பிடுது. The blood of your brother is crying at me. நியாயத்தை எல்லாம் புகட்டினது யாரு? Who did teach him or dictate this justice? தேவனே இறங்கி வந்து புகட்டினார். It is God himself who descended. ஆண்டவர் மனுஷனை உருவாக்கிட்டு தன்னை போல அவன் நியாயம் உள்ளவனா இருக்கணும்னு விரும்பினாரு. When God created man, he expected that man should be just like him. ஆகவே நியாயத்தை புகட்டினாரு. Therefore he dictated justice to him. நீங்க அதனால தான் நீங்க முதல் 5 ஆகமங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, That's why if you read first 5 books, எதற்காக இந்த 5 ஆகமங்கள்? for what purpose the first 5 இந்த books? 5 ஆகமங்களையும் வாசித்தீங்கன்னா எதை ஒரு மனுஷன் செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற புஸ்தகமா அதுல இருக்கு. These 5 books reveals what God expects and what we should do and what we are not supposed to do. சீனாய் மலையில ஆண்டவர் கொண்டு போய் 10 கற்பனைகளை கொடுத்தது எதற்கு? Why did God give 10 commandments on the Mount Sinai? எது நியாயம் எது நீதின்னு ஜனங்கள் புரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் என்பதற்காகவே தேவன் என்ன செய்தார்னா, அந்த நியாயத்தின் நீதியின் பாதையில் அவர்களை நடத்தும்படி தம்முடைய நியாயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். The Lord revealed his own justice that people should understand and know which is right and which is wrong, which they are supposed to do, and that they may walk in the path of righteousness. உதாரணமா பார்க்கலாம். For example, you can see யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்களேன். if you read Exodus 23 first 3 verses, அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, you shall not circulate a false report. கொடுமையான சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே கலவாயாக. Do not put your hand with the wicked to be an unrighteous witness. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. You shall not follow a crowd to do evil. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்திலே சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. Nor shall you testify in a dispute so as to turn aside after many to pervert justice. வியாச்சித்தத்திலே தந்திரனுடைய முகத்தை பாராயாக. You shall not show partiality to a poor man in his dispute. இப்படியே லைனா சொல்லிட்டே வருவாரு. So he gives one by one. இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உனக்கு நியாயம் நீதி என்னன்னு உனக்கு தெரியாது, நான் சொல்லி தரேன். உனக்கு என்ன நியாயம் எது நீதி நான் சொல்லி தரேன். So it means that he says you don't know what is just, what is justice, so I will teach you what is justice and just. உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் பின்னாடி வர மாட்டேன். I will not come behind you as you like. உனக்கு நியாயம்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். You may not know what is justice. எது நீதின்னு தெரியாம இருக்கலாம். You may not know what is right. நான் உனக்கு சொல்லி தரேன் நியாயம்னா என்ன. But I will teach you what is justice. நம்முடைய தேவன் எப்படி வந்து நீதியை வந்து தற்காக்கிறார், நியாயத்தின் வழிகளை எப்படி தற்காக்கிறார் அப்படின்னா, முதலாவது நியாயத்தை அவரே தீர்மானிக்கிறார். How does God guards justice? First by dictating and determining the justice. அவர் தீர்மானம் பண்றார் எது நியாயம் எது நியாயம் இல்லன்னு அவர் தீர்மானம் பண்றார். He determines which is justice and which is not a justice. அதை சட்டமாக தேவன் எழுதி தருகிறார். And the Lord writes it as a law to us. அதனால தான் பாருங்க, நியாயம் என்ன நீதி என்ன நம்ம அறியணும்னா முதல்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறது அவசியம். அதனால தான் நம்ம சொல்றோம். So that's why we say it is very important to read the word of God to understand the just and the justice of God. நியாயத்தை நீதி நீங்க படிக்கலனா நியாயத்தை நீங்க நிலைநாட்டவே முடியாது. If you don't read the justice, you cannot establish justice. ஒரு நல்ல நீதிபதி நீதியாக தீர்ப்பு சொல்லணும்னா முதல்ல அவர் என்ன செய்யணும், சட்ட புத்தகத்தை அக்குவேர் ஆணிவேராக பிரிச்சு அவர் படிக்கணும். So if a judge ought to give a good justice, he had to read the law book fully. அவர் அதை படிக்காத வரைக்கும் நீதி அவராலே நிலைநாட்ட முடியாது, நீதியை புரிஞ்சுக்க முடியாது. Without reading the book thoroughly, he cannot establish justice and he cannot understand justice. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, even in a personal life, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, in a family life, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, in our workplaces, நம்முடைய ஊழியங்கள்ல, in our ministries, எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போகிறது இல்ல, வேத வசனத்தினால தான் நம்ம தெளிவு பெறுகிறோம். It's not that we go as we like, but we get a clarity only through the word of God. அதனால தான் 119ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எவ்விதமாய் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. That's why we read in Psalm 119, how can a young man cleanse his way? Only by living according to your word of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது எப்படி தேவன் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார் அப்படின்னா, முதலாவது அவர்
நியாயம் என்ன என்பதை அவரே தீர்மானிக்கிறார். So how does God justice? First, he determines and dictates justice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இரண்டாவது, எப்படி தேவன் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார். Second, how does God justice? நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாங்க. Come to Genesis 18 and verse 19. 18-19. Genesis 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord, to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. முதலாவது சொன்னேன், எப்படி ஆண்டவர் நீதி நெறிகளை நியாய நெறிகளை தற்காக்கிறார்னா நியாயத்தை அவரே எழுதுறாரு. First I told you how does God justice? By determining and dictating justice. இரண்டாவது என்ன செய்கிறார் தெரியுமா? Second, what does he do? இந்த நியாய நெறிகளை பின்பற்றும்படி அல்லது உலகத்திற்கு பறைசாற்றும்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அல்லது பைபிள் படி ஜாதியை அவர் தெரிந்தெடுக்கிறார் அல்லது அவர்களுக்கு இந்த பணியை ஒப்புவிக்கிறார். So second, he designates people for this work of justice. அதாவது இந்த நியாய நெறிகளை அவர் எழுதி கொடுத்ததை இந்த உலகத்திற்கு பறைசாற்றும்படி தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மற்றவர்களிலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு புகட்டி போதித்து அவர்கள் மற்றவர்களுக்கு இதை பறைசாற்றணும் அப்படின்னு விரும்புறாரு. So the Lord will separate a group of people among the people of this world to that they may know, understand these laws that God has given, and that they may teach other people and propagate it. இங்க அதான் வாசிக்கிறோம். That is what we read here. இத்தனை ஜனங்கள், இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவுல ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஒரே மனுஷனா பிரித்தெடுக்கிறார். Among so many thousands and millions of people, the Lord separated one person, Abraham. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை வீட்ல இருந்து கொண்டு வரார் தனியா. The Lord brought him out of his house, saying that you leave your country, your kindred, your house and the place, and I will show you a place. எந்த நோக்கத்தோடு எந்த நம்பிக்கையோடு இதை செய்கிறார் என்றால், with what purpose and with what belief did he do that? ஆண்டவர் சொல்றார், இவன் என்ன செய்வான்னா தன்னுடைய வீட்டாருக்கு தன்னுடைய சந்ததியாருக்கு என்னுடைய நியாயத்தை அவன் கற்பிப்பான். So because that in order that he may command his children and his household the laws which the Lord has given. பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல அத்தனை ஜனங்கள்ட்ட இல்லாம ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் பிரித்தெடுத்து தனியா அவங்கள வனாந்திரத்துல கொண்டு போய் 40 வருஷம் பரீட்சை பார்த்தாரு. The Lord separated the people of Israel from among all the people and took them separately into the wilderness and tested them for 40 years. அவர்களுக்கு 40 ஆண்டுகள்ல கற்பனைகளை ஆண்டவர் போதித்தார். And God taught the laws and ordinances for 40 years. மோசேயினுடைய பிரமாணங்களை தேவன் இந்த ஜனங்களுக்கு விசேஷமா கொடுத்தார். And God gave specially the commandments of Moses to him. எதற்காக ஆண்டவர் இப்படி பிரிச்சு எடுத்தாரு? Why did God separate them? வேதம் சொல்லுகிறது, உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். The Bible says I have separated from other people. நீங்க என்னுடைய ஜனமா நீங்க இருக்கணும். That you should be my people. நீங்க என்னுடைய நீதியின் பாதையில நடக்கணும். That you should walk in my path of righteousness. நீங்க தான் இந்த உலகத்திற்கு நீதியையும் நியாயத்தையும் புகட்டணும், போதிக்கணும். And you should teach and preach the righteousness and justice to this world. பாருங்க, நீங்க இந்த கற்பனைகளை பற்றி நீங்க யோசித்தீங்கன்னா, when you think about these commandments, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனைகள் பிரமாணங்களை பற்றி நீங்க தியானிக்கும் போது நீங்க உலகத்துல எழுதப்பட்ட எல்லா நியாய நெறிகளினுடைய அடிப்படையாக இந்த வேதாகமம் இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. When you read about the commandments that the Lord has given to the people of Israel, you can find out that they remain the basis for all the laws that are present in the world today. உதாரணமாக இந்த உலகத்துல டெமோக்ரசி சுதந்திர நாடாக சுதந்திர நாட்டிற்கு ஒரு முக்கியமான நாடாக மேல் நோக்கி பார்க்கப்படுகிறது அமெரிக்கா. So for example, the most important country that is looked for democracy is America. அதே போல உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த, இன்றைக்குள்ள உலகத்தை ஆட்சி செய்த
மிகப்பெரிய சர்வ வல்லரசு நாடுனா இங்கிலாந்து. And on the other side, the one which ruled all the nations, all the countries is England. இந்த ரெண்டு நாடுகள் தான் இன்றைக்குள்ள நீதி, நியாயம், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற நாடுகளாக மாறி இருக்கு. These two countries are the countries which will determine and decide all the laws and rules and also human rights and everything of the world. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? What is more surprising இந்த here? ரெண்டு நாடுகள் மூலமாக ஆண்டவர் இந்த உலகம் முழுவதினுடைய நியாய புஸ்தகங்களை எழுதுறதுக்கு ஆண்டவர் வழி வகுத்தாரு. The Lord has opened way to write all the laws of this entire world through these two countries. அவைகள் எங்க இருந்து வந்தது தெரியுமா? Now where did they come from? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், இங்கிலாந்துடைய கான்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னா வேதத்திலிருந்து அஸ்திபாரமாக எழும்பி வந்தது. No matter it might be American constitution or England constitution, but they all came from the basis of Bible. நீங்கள் வேதத்தில் உள்ள நியாயங்கள், தண்டனைகள் இது எல்லாத்தையும் இங்கிலாந்திலிருந்து இப்ப இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. So when you see all these laws and the punishments that were in England, they have also come to India. நம்முடைய இந்திய கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் வந்து இங்கிலாந்துல படிச்சவர் தான். The one who wrote our Indian laws, he also studied in England. உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் பாத்தீங்கன்னா நியாய புஸ்தகங்கள் எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அந்த பைபிள்ல இருந்து. In most of the countries of this world, their laws have come from the Bible. அதனுடைய அஸ்திபாரத்திலிருந்து தான் எல்லா உரிமைகளும் வெளியே வருது. And from this foundation, all their rights and all their justice have come out. ஆண்டவர் சொல்றாரு, The Lord says, இந்த ஆபிரகாமை நான் தனியா தெரிந்தெடுத்தேன். I have chosen this Abraham separately. அவன் தன்னுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்வானா? நியாயத்தை புகட்டுவான். That he may command and teach justice to all his people. அப்போ இந்த ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவங்கட்ட நியாயத்தை நீதியும் வந்து ஆண்டவர் பழக்குவிக்கிறாரு. So the Lord has chosen and separated this one generation, and the Lord has taught him all this righteousness and justice. ஆண்டவர் சொல்றார், சுற்றி இருக்கிற ஜனங்கள்ட்ட வந்து நியாயம் கிடையாது, நீதி கிடையாது. The Lord says the people that surrounding you do not have any justice and righteousness. உன்னை நான் பிரித்தெடுக்கிறேன்பா. But I separate you. உனக்கு என்னுடைய நியாயங்களை நான் போதிக்கிறேன். I teach you all my laws and my உனக்கு என் justice. கற்பனைகளை நான் வந்து படிப்பிச்சு கொடுக்கிறேன். I will teach you all my commandments. எதற்கு தெரியுமா? You know for what? நீ உன்னுடைய சந்ததிகளுக்கு அதை எடுத்துட்டு போணும். That you may take it to your generations. உன்னாலே என்ன செய்யும்னா மற்ற ஜனங்கள், உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். And through you all the nations and all the people will be blessed. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, You know how is this? ஒருவனை ஆண்டவர் வந்து அதாவது ஒருவரை வந்து நீங்க ஒரு டீச்சர்ஸ் ட்ரெய்னிங்க்கு உள்ள கொண்டு போறீங்க. So you are taking a person to a teacher's training. உதாரணமா ஒரு கிளாஸ் ரூம்ல 80 டீச்சர் இருக்காங்க. For example, there are 80 teachers in a classroom. அவங்களை ட்ரெயின் பண்றாங்க. They are trained, they have been trained. ட்ரெயின் பண்ணி வேலைக்கு அமர்த்துறாங்க. And they appoint them to work. இந்த ட்ரெய்னிங்கை வாங்குறவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா 80 கிளாஸ் ரூம்ஸ்ல எடுக்கறாங்க. So the one who received this training, they are in 80 classrooms now. 80 கிளாஸ் ரூம்ஸ்ல உள்ள ஒவ்வொரு கிளாஸ்லயும் உள்ள 100 பிள்ளைகள் 500 பிள்ளைகளை அவர்கள் தாக்கம் செய்கிறார்கள். So they bring an impact on hundreds and 500 children that are present in each classroom. அந்த ஆரம்பத்தில் அந்த பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்ட ட்ரெய்னிங் என்ன பண்ணுதுன்னா பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் அவருடைய சந்ததிகளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. So this initial stages where these teachers were trained, that actually brings an influence to other generations. இதேதான் ஆண்டவர் என்ன செய்தார்னா யூத மக்களுக்கு செய்தார். So this is what the Lord did to Jews. யூதர்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தனியா பிரிச்சு எடுத்து அவங்களுக்கு நியாயங்களை கொடுக்கிறார். The Lord separated Jews separately and gave them all the laws. அவர்கள் சொல்றாரு, இப்போ நீங்க நியாயத்தை பெற்றுட்டீங்க. Now you have received this laws. நீங்க மத்த ஜனங்களை போல இருக்காதீங்க. Now you should not be like other people. இந்த நியாயத்தை நீதி எடுத்துட்டு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, நீங்க ஆசீர்வாதமாக நீங்க மாறணும். So it's not that you are blessed, but you should become a blessing to others. உன்னுடைய சந்ததிகளுக்கு நீ இதை போதிக்கணும். You should teach your descendants. தேவன் அவர்களை உலகம் எங்கும் சிதறடித்தார். The Lord scattered them all over the world. சிதறடித்து என்ன பண்றாருன்னா அந்த நியாயத்தை நீதியும் ஆண்டவர் பரம்ப செய்கிறார். The Lord made these laws and justice to spread all over the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது அவர் நீதியையும் நியாயத்தையும் அவர் தீர்மானிக்கிறாரு. First he determines and dictates justice. இரண்டாவது ஆண்டவர் இந்த நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறதுக்கு ஒரு ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். Next he designates people for justice. நீங்கள் இன்னும் சொல்லப்போனா நான் இந்த டெசிக்னேஷன் பத்தி சொல்ல வேண்டுமானா ஒரு ஜனத்தை மாத்திரமல்ல தனிப்பட்ட நபர்களை கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் நியாயத்தை ஆண்டவர் புகட்டுவதற்கு. So when I say about this designation, it is not only a crowd or group of people, but also God separates an individual person to teach justice. நீங்கள் உபாகமம் 16:18 வாசிப்பீர்களானால், If you read Deuteronomy 16:18, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக, அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள்னு போட்டிருக்கு. It is written, you shall appoint judges and officers in all your gates, which the Lord your God gives you according to your tribes, and they shall judge the people with a just judgment. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நியாயம் கொடுக்கிறாரு. The Lord gave a laws to Abraham. அப்படியே தொடர்ந்து வந்து மோசேயின் மூலமா நியாயத்தை வெளிப்படுத்துறாரு. And again he continues and it reveals through Moses. இப்ப ஆண்டவர் சொல்றார், ஒலிமுக வாசல்கள்ல உட்கார்றதுக்கு நியாயாதிபதி
நியாயாதிபதிகளை நீ ஏற்படுத்து. Now he says you appoint judges to sit at the gates. அவங்க வந்து நியாயமா அவங்களுக்கு ஜனங்களுக்கு தீர்ப்பு செய்யணும். And they should judge the people with just judgment. அப்ப மோசேயிலிருந்து நியாயாதிபதிகளுக்கு இது வருகிறது. So now it passes from Moses to judges. நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை தாண்டி 1 சாமுவேலுக்கு வந்துட்டீங்கன்னா ராஜாக்களுக்கு அது போகிறது. So if you cross this book of Judges and come to 1 Samuel, it actually comes to kings. 1 நாளாகமம் 18:14 பாருங்க. If you read 1 Chronicles 18:14. ஆண்டவர் தாவீதை எதற்காக ஏற்படுத்தினார்? Why did God make David? தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். So David reigned all over Israel and administered judgment and justice to all his people. இப்போ அடுத்தது தாவீதுக்கு அடுத்தது ஆண்டவர் சாலமோனை உட்கார வைக்கிறார். And after David, God made Solomon to sit on the throne. எதற்காக சாலமோனை உட்கார வைத்தார்? Why did God make Solomon to sit? 1 ராஜாக்கள் 10:9 பாருங்க. 1 Kings 10:9. 1 ராஜாக்கள் 10:9. 1 Kings 10:9. உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உன்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். Blessed be the Lord your God who delighted in you, setting you on the throne of Israel, because the Lord has loved Israel forever. Therefore he made you king to do justice and righteousness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to the name of the Lord. சேபா ராஜஸ்திரி சொல்றாங்க, The queen of Sheba says, உங்களை எதுக்கு ஆண்டவர் உட்கார வச்சிருக்காருன்னா இந்த ஜனங்களுக்கு நியாயமும் நீதியும் செய்யணும். why did God set you on the throne that you may do justice and righteousness to people? இது வந்து ஒரு பெரிய செய்தி நமக்கு சொல்லுது. This gives a great message to us. நியாயத்தை தீர்மானிக்கிறது நாம் இல்ல. It is not we who determine justice. நியாயத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். It is God who determines justice. நீதி என்னன்னு அவர்தான் எழுதுறாரு. He is the one who dictates justice. நம்ம மனம் போன போக்குல வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மள உருவாக்கல. God did not create us that we can live as we want. கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாஞ்சையோட படித்து கருத்தா படிக்க வேண்டியது. ஏன்னா ஆண்டவரே உம்முடைய நியாயங்கள் நீதிகளை எழுதி கொடுத்திருக்கீங்க, அதை நான் கற்றுக்கொள்ளணும், அதை தெரிந்து கொள்ளணும். So the reason why we are supposed to read the Bible with all passion and desire is because Lord you have given all the laws and just in that, so I should learn it and know it, Lord. இத படித்து நான் என் வழிகளை முதலாவது நான் சுத்தமாயிரணும். So I should read it and cleanse my ways first. இரண்டாவது, Second, எதற்காக ஆண்டவர் நியாயத்தை கொடுக்கிறார் என்றால் நான் வந்து என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற நிலையில நான் நியாயத்தை புகட்ட வேண்டும். So I should teach this justice for the in the stage that God has given me. ஒரு கணவனாக உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. As a husband you have your responsibility. ஒரு மனைவியா உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு. As a wife you have a responsibility. ஒரு தகப்பனாக தாயாக உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு. As a father and mother you have your own responsibility. ஒரு தலைவனாக உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு. As a leader you have a responsibility. ஒரு ஊழியனாக உத்தரவாதம் இருக்கு. As a pastor you have a responsibility. நாம நியாயத்தை மற்றவர்களுக்கு புகட்டணும். We should teach justice to other people. ஒரு கணவன் தன் மனைவிட்ட சொல்லணும், ஏமா இது செய்யறது தப்பு, இது செய்யாதேன்னு சொல்லணும். A husband should tell his wife, see what you doing is wrong, don't do that. ஆகாப் சொல்லல, நியாயம் எல்லாம் படிச்சிருந்தாரு. Ahab knew all the law but he never said so. ஆனால் யேசபேல் இஷ்டத்துக்கு தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு விட்டுட்டாரு. But he left Jezebel to do whatever she want to do. அவள் வந்து தனக்கு இஷ்டமானவர்களை கொல்லுவாள், இஷ்டமானவர்களை உயிரோட வைப்பாள். So she will kill whomsoever she want and she will spare whomsoever she want. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவனுடைய தவறுகளை மனைவி வந்து கண்டிக்கிறது கிடையாது. In some places the wife will not condemn the mistakes of his husband. நீங்கள் பிலாத்துனுடைய மனைவியை நீங்கள் பார்ப்பீர்களானா, If you read about the wife of Pilate, அவள் சொல்லுகிறாள், நான் நேற்று ராத்திரி முழுவதும் இந்த மனுஷனால நான் ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டேன், இந்த இயேசுவை ஒன்னும் செஞ்சிராதீங்க, அவன் நீதி உள்ள மனுஷன் சொல்லி ஆள் அனுப்பி விட்டாள். And she sent a man to Pilate saying that, see last night I was tormented because of this man, so he is a righteous man, do not do any harm to him. நல்லா கவனிங்க. Listen carefully. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை நான் சொல்றேன். I will tell you an important reason to marry. ஒரு மனைவியினுடைய மனசாட்சியா கணவன் இருக்கணும், கணவனுடைய மனசாட்சியா மனைவி இருக்கணும். A wife should be conscious of husband and a husband should be the conscious of wife. சில வேளையில வந்து கணவன்மார் மனைவிமார் ஏதோ ஒரு யோசனையில நியாயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. So sometimes husband or wife they might be taken away from by other thoughts, they will leave the justice. சில வேளையில இந்த பைலட் பண்ற மாதிரி இந்த பிளேன் ஓட்டுறவங்கள எப்படி ஒரு கோ பைலட்னு ஒருத்தர் இருப்பாரோ அத போல மனைவி கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோ பைலட்டா இருக்கணும். Like how they have a co-pilot for a pilot, similarly the husband and wife should be co-pilot for each other. நீங்க போற வழி தப்பு, இது சரி இல்லன்னு சொல்லி கண்டிக்க வேண்டிய பொறுப்பு மனைவிட்ட இருக்கு, கண்டிக்க வேண்டிய பொறுப்பு கணவன்ட்ட இருக்கு. So it is a responsibility of husband and wife to rebuke each other and condemn, saying that what you are doing is wrong, what the way that you take is wrong. நீங்க அடுத்த நிலையில தகப்பன் தாயின்னு வந்துட்டீங்களா? And if you have come to the next stage of father and mother, உங்களுக்கு இன்னும் பொறுப்பு இருக்கு. you have an additional responsibility. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளை இடணும். You should command your children. எந்த இது எதுப்பா நியாயம், எது அநியாயம்னு சொல்லணும். You should say them
them which is just and which is unjust. அவங்க தெரியாம இருப்பாங்க. They are unaware. அவங்களுக்கு மதியினம் ஒட்டி இருக்கும். They might be having some foolishness with them. தண்டனையின் பிரம்பினால் அவர்களுக்கு நியாயத்தை போதிக்கணும். And you have to teach them using that cane of punishment. நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க உயர்றீங்க. You are now growing up to the next level. தகப்பன்ல தாத்தாவா மாறுறீங்க. Now you are becoming grandfather. தகப்பன்ல இருந்து மாமனாரா மாறுறீங்க, மாமியாரா மாறுறீங்க. Now you become father-in-law and mother-in-law from father and mother. நீங்க இன்னும் பொறுப்பு அதிகமாயிடுது. And you have a more additional responsibility. வயது என்ன செய்யணும்னா நியாயத்தை புகட்டணும். So the age should teach justice. ஒரு மாமனார் மாமியார் அவங்களே வந்து அநியாயத்திற்கு தூண்டுவார்களானா கர்த்தருடைய நியாயத்துல நிப்பாங்க அவங்க வந்து. So if a father-in-law and mother-in-law they themselves stir up injustice, then they shall have to stand before the judgment seat. அவர்களே நீதியை புரட்டுவார்களானா நிச்சயமா நியாயஸ்தானத்துல ஒரு நாள் நிக்கணும். If they pervert justice, they have to stand at the seat of judgment. ஆண்டவர் கேட்பாரு, The Lord will ask them, இத்தனை நாள் உனக்கு நியாயத்தை புகட்டி நீ அநியாயம் செய்யறதுக்கா உன்னை நான் இவ்வளவு நாள் வளர்த்து வச்சிருந்தேன்? Did I grow you up that you after knowing all the laws and justice for you to do all injustice? உன்னுடைய சொந்த பிள்ளைக்கும் உன்னுடைய சொந்த மருமகனுக்கும் மருமகளுக்கும் தீமை செய்யறதுக்கா உன்னை நான் இவ்வளவு நாள் வளர்த்து வச்சிருந்தேன்? Did I leave you that you may do all harm and evil to your own son and own daughter-in-law? நீ நியாயத்தை கட்டளையிட வேண்டும். You should command justice. நீ நியாயத்தை புகட்ட வேண்டும். You should teach justice. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து தேவன் நமக்கு கிருபையாக நம்மளை வந்து வாழ்நாள் இன்னும் வாழ வச்சிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நாம வந்து வருங்கால சந்ததிகளுக்கு நியாயத்தை புகட்டுவோம், நியாயத்தை நம்ம பிரதிபலிப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தா உயிரோட வச்சிருக்கிறாரு. One of the reason and purpose for which God has given us this life and has prolonged our life so far is because that we might teach and also teach and command this justice to our generations. இதுல நம்ம எச்சரிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். We should be very careful in this. எச்சரிப்புள்ளவர்களா இருக்கணும். We should be very careful. நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. Justice comes from the Lord. இரண்டாவது தேவன் என்ன செய்கிறார்? அந்த நியாயத்தை எப்படி வந்து நிலை நிறுத்துகிறார் என்று கேட்டால், தற்காக்கிறார் என்றால் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த நியாயத்தை ஒப்பு கொடுத்து அவர்கள் மூலமாய் நியாயம் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று ஏற்படுத்துகிறார். So second, how does God guard justice? He designates people for this justice and makes this justice reach other people through them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு காரியம் கடைசியாக, Third and the last, எப்படி தேவன் நியாயத்தை வந்து தற்காக்கிறார்? how does God guard justice? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். Revelation 22 and verse 11. வெளிப்படுத்தல் 22 11 12 வாசிக்கலாம். Revelation 22 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. He that is unjust, let him be unjust still, and he who is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. And behold, I come quickly, and my reward is with me, to give every man according as his work shall be. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவன் எப்படி நியாயத்தை தற்காக்கிறார்? How does God guard justice? முதலாவது நியாயத்தை அவர்தான் தீர்மானிக்கிறார். First, he determines justice. இரண்டாவது நியாயத்தை பறைசாற்றும்படி மனிதர்களை தெரிந்தெடுத்து அவர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. Next, he designates people for justice and gives this work of justice to them. மூன்றாவது என்ன செய்றார் தெரியுமாங்க? And third, what does he do? அவர் எழுதி கொடுத்த நியாயத்தை அவரே நின்று நிலைநாட்டுறாரு. He delivers justice. அவரே நியாயத்தை செய்கிறார். He delivers justice. பொதுவா பாருங்க, நம்ம ஒரு தேசத்துல வந்து இந்த நியாயம் எழுதுறவங்க இருக்காங்க பாருங்க, அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்றாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷன், அதை எழுதுறவங்க ஒருத்தர் இருக்காங்க. So generally in every country we have someone who writes this constitution. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மறைஞ்சு போயிடுறாங்க. So these people who write this constitution, they will pass away after a appointed time. அவங்க தொடர்ந்து இந்த நியாயத்துக்கு அவங்க விளக்கம் கொடுக்கிறது இல்ல, அவங்களால நின்னு அந்த நியாயத்தை நிலைநாட்ட முடியறது இல்ல. So they cannot give an explanation continually and they cannot establish this justice until the end. எந்த ஜட்ஜ் வந்து சிறந்த ஜட்ஜா இருந்தா கூட ஒரு நாள் அவருக்கு ரிட்டையர்மென்ட்னு ஒன்னு வந்துரும். No matter how good a judge would be, there is a retirement for him. அவர் கிளம்பி போயிடுவாரு, வேற ஆளு வந்து உட்காருவாங்க. He may have to leave the place, other person will come and occupy it. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? But who is our God? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. Our God is a righteous judge. அவர் நித்திய
நித்திய நியாயாதிபதி. And he is an eternal judge. அவர் வந்து என்றென்றும் நின்று நியாயம் செய்றாரு. He will always stand, he will establish this justice. அவர் நியாயத்தை போதிச்சிட்டு புகட்டிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட மாட்டாரு. It's not that he will dictate, determine, and he will teach this justice and leave. ஏதோ உங்களால் செய்ய முடிஞ்சா செய்யுங்கப்பா, நான் கிளம்புறேன், என் வேலை முடிஞ்சிட்டு நான் நியாய புஸ்தகம் கொடுத்துட்டேன், வாசித்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க செய்யுங்க அப்படின்னு போயிட மாட்டாரு. It's not that he will give the book, see I have given your law book, you do if you want and do whatever it is pleasing to you and I will live, and he will not live as such. அவர் வந்து கொடுத்த நியாயத்துக்கு நியாயத்தை வந்து கடைசி வரைக்கும் நின்னு கேட்டு வாங்கிடுவாரு. So whatever the justice he has given, he will stand and receive the justice and deliver the justice as such. அதனால தான் வெளிப்படுத்தல வாசித்தோம். That's why we read in Revelation. அநியாயம் செய்றியா செய், பரிசுத்தமா இருக்கிறியா பரிசுத்தமா இரு, அசுத்தமா இருக்கிறியா அசுத்தமா இரு, நம்ம மறந்துடாத இவைகளுக்கு எல்லாம் என்னோடு கூட ஒரு பலன் வந்துட்டு இருக்குன்றத மறந்துடாத. So if you are unjust, continue to do unjust. If you are filthy, just continue to be filthy. If you are righteous, let him be righteous, but don't forget there's a reward that is coming for all these things. இன்னொரு விதமா சொன்னா, In other words, நீ வந்து மனுஷன்றது எஸ்கேப் ஆயிரலாம். you may escape from men. மனுஷன் வந்து என் நியாயத்தை புரட்டிரலாம். Maybe men may pervert my justice. மனுஷன் என் நியாயத்தை மறந்துடலாம். Men may forget my justice. மனுஷன் வந்து என் நியாயத்தின்படி நடக்காம போயிரலாம். Men may not walk according to my justice. அந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் வர்றேன். But I will come to establish justice. நானே என்ன செய்வேன்னா நியாயத்துல நிறுத்துவேன். And I will make you stand in justice. அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. And the reward for everyone comes with me. அதனால தான் நீங்க பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு பெரிய வார்னிங்கை நீங்க படிக்கலாம். And that's why you can read in Ecclesiastes 11:9. That's a great warning for us. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. Rejoice, O young man, in the youth, and let thy heart cheer thee in the days of thy youth, and walk in the ways of thine heart and in the sight of thine eyes. But know thou that for all these things God will bring thee into judgment. அப்ப அந்த தேவன் வந்து நியாயத்தை போட்டிட்டு ஓடிறவர் கிடையாது. So it's not that the Lord will teach you the justice and live as such. அந்த நியாயத்தை நிலை நிறுத்துறதுக்கு அவர் ஒவ்வொரு மனுஷனையும் என்ன பண்றாருன்னா நியாயாசனத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். But the Lord will bring every man to the seat of judgment, that he may judge everyone accordingly. அவர் இன்றைக்கும் நியாயம் செய்கிறார். And even today he judges. இன்றைக்கும் செய்கிறார். He is judging even today. உபாகமம் 10:18 பாருங்க. If you read Deuteronomy 10:18. உபாகமம் 10:18. Deuteronomy 10:18. வேதம் சொல்லுகிறது, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். Here we read, he administers justice for the fatherless and the widow and loves the stranger, giving him food and clothing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ அவர் வந்து எப்பா நீ வந்து விதவைக்கு நியாயம் செய்ய, விதவைட்ட நீதியாயிரு, நீ திக்கற்ற பிள்ளைகளுடைய சொத்துக்களை எடுத்துறாது அப்படின்னு சொல்லி நியாயம் மாத்திரம் போட்டிட்டு ஓடிடுறது கிடையாது. It's not that he will only teach saying that you show justice to the fatherless, you show justice to widow, you don't the things of the strangers. He will not say that alone. அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் நியாயத்தை புகட்டுறது போதிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த நியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு நானே நியாயம் செய்வேன். So here he says, I not only dictate and also teach you justice, but I will also administer justice here. ஏசாயா 42:4 பாருங்க. Isaiah 42:4. அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும், அவர் நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும்னு போட்டிருக்கு. He will not fail nor be discouraged till he has established justice in the earth, and the coastland shall wait for his law. யோபு 36:6. Job 36:6. 36:6. 36:6. அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். He does not preserve the life of the wicked, but gives justice to the oppressed. 140 சங்கீதம் 12 வசனம் பாருங்க. Psalm 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். I know that the Lord will maintain the cause of the afflicted and justice for the poor. 140:12. 140:12. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ அவர் வந்து நீதியை நிலைநாட்டுகிறவர். So the Lord who delivers justice. நீங்கள் சங்கீதம் 10:17 18 வாசிப்பீர்களானால், if you read Psalm 10:17 and 18, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர், மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர்
செய்வீர் என்று வாசிக்கிறோம். We read, Lord, you have heard the desire of the humble, you will prepare their heart, you will cause your ear to hear, to do justice to the fatherless and the oppressed, that the man of the earth may oppress no more. எப்படி இருக்கு பாருங்க. See how it is. நம்முடைய தேவன் நியாயாதிபதி. Our Lord is a judge. அவர் முதலாவது நீதி உள்ளவர். He is just first. அவர்தான் நீதியை தீர்மானிக்கிறாரு. He is the one who determines the justice. இரண்டாவது வந்து அவர் நீதியை மற்றவர்களுக்கு நாம பிரதிபலிக்கும்படி ஜனங்களை தெரிந்தெடுத்து ஏற்படுத்துறாரு. And next he designates people for justice. கடைசில அவர் கொடுத்த நியாயமும் நீதியும் நிறைவேற அவரே நியாயம் செய்கிறார். At last he delivers justice to fulfill the judgment that he has given. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்று பாடங்கள் இன்னைக்கு இருக்கு. There are 3 lessons today. முதலாவது என்னது? First, தேவனுடைய நீதியை நாம் முதல்ல கற்றுக்கொள்ளணும். I should learn the justice of God. எது நன்மை எது தீமை என்று நான் வகையறுக்கும்படி கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நான் தேவனுடைய நீதியினால் நான் கற்பிக்கப்பட வேண்டும். I should read the word of God to discern which is right and wrong, and I should be taught about the judgments of God. ஏனா இந்த நீதிக்கு இந்த நியாயத்துக்கு நான் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். It's because I'm accountable for all these laws that God has given me. என்னை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்க போறது கர்த்தருடைய வசனம். It is the word of God that going to judge me on the last day. ஏன் நம்ம 40 நாள் பைபிள் வாசிங்க 180 நாள் பைபிள் வாசிங்கன்னு சொல்றோம்னா இந்த நியாயத்தின்படி நீங்க வாசித்து தெரிந்து நடந்தால்தான் நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருப்போம். Why do we ask you to read the Bible in 40 days and 180 days? Only if you read it and understand and know the laws and live accordingly, only then we can stand before the Lord. நிறைய பேருக்கு வந்து வேத புத்தகமே ஒரு அந்நிய காரியமா இருக்கு. Today to many people this word of God is a strange thing. அந்நிய காரியமா இருக்கு. It is a strange thing. ரொம்ப வேதனையோடு நான் சொல்றேன், நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் கிடையாது. I say with a great pain that many people don't read the Bible today. பைபிள் அப்படியே புத்தம் புதுசா இருக்கு. Their Bible is as new as it is. அவங்க வேதத்தை நேசிக்கிறதும் இல்ல வாசிக்கிறதும் இல்ல. They don't love the Bible, they don't read the Bible. அது அப்படி நடக்கணும்னு விரும்புறதும் இல்ல. They don't desire to walk according to it. வாசிக்க தான் மாட்டேங்கிறாங்களே, வேத வசனம் போதிக்கப்படுறதையாவது கேட்பாங்களான்னு பார்த்தா அதையும் கேட்கறது இல்ல. So at least they are not reading the Bible, at least will they listen to when the word is being preached, they will not do that even. அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கனா, no, what is the result of it? எத்தனையோ வருஷம் சர்ச்சுக்கு வர்றாங்க. They come to church for many years. அடிப்படை காரியங்கள்ல கூட அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடையாது. But they don't have a clarity even in the basic things. மற்ற ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லங்க. There's no difference between them and other people. உலக மனுஷனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல. There's no difference between them and the worldly people. அவர்கள் நீதியில நடக்கிறது இல்ல. They don't walk in the path of justice. நான் யோசிப்பேன், இவ்ளோ பிரசங்கம் கேக்குறாங்களே, இதுக்கு கூட நம்ம போய் திருப்பி ஒரு டியூஷன் எடுக்கணுமான்னு யோசிப்பேன். So I used to think they listen to so many sermons, should I take a tuition even for this? ரொம்ப வேதனையா இருக்கு. This is really grieving me. உங்க சொந்த பெற்றோரை கொஞ்சம் ஆதரிப்பான்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு டியூஷன் எடுக்க வேண்டியிருக்கு. Today we have to take tuition to tell them to support and take care of their parents. இன்னைக்கு பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. Today parents are complaining. பாஸ்டர், என் பையன் வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், என் பொண்ணு வந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கா, இங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு வர்றா பாஸ்டர், எங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்து எங்களை ஆதரிக்கிறது கிடையாது. Pastor, my son is baptized, my daughter is baptized, they are anointed, they have received the anointing of the Holy Ghost, but they don't even give me 10 rupees and take care of us. எனக்கு வந்து நான் பசி பட்டினில வாழ்றேன். I'm living in hunger and starvation. நான் வறுமையில இருக்கேன். I'm in starvation. என் பிள்ளை வந்து என்ன கொள்ளை அடிக்கிறான். My son is looting from me. எப்படி ஆச்சரியமா இருக்குது. என்ன நீங்க பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? It's really surprising. Are you reading the Bible or not? வேதத்தினுடைய மகத்துவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையா? Do you know the great things of the Bible or not? அப்ப ஒருவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசின்னு சொல்லிக்கொண்டு அவன் தவறுகளை செய்கிறான் அப்படினா அர்த்தம் என்னன்னா அவன் பைபிளை படிக்கலன்னு அர்த்தம். So if a person claims him to be a Christian but continues to do mistakes, it means that he has not read the Bible. அநேகர் தங்க வாழ்க்கையில தொடர்ந்து துன்மார்க்கத்துக்கும் பாவத்துக்கும் அவங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. Many people are continuing still to involve themselves into wickedness and all evil things. உலகமே அநியாயம் அக்கிரமம்னு பேசுற காரியங்களை இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நீங்க பார்க்கலாம். Today when which the world speaks as wickedness and iniquity, you can find them in the Christian families today. ஏன் அப்படி இருக்காங்க? Why are they like that? இன்னைக்கு பாருங்க, நீங்க கொஞ்சம் பாருங்க, ஜாதி வெறி ஏன் போக மாட்டேங்குது ஜனங்கள்ட்ட இருந்து? Today why the people are very zealous about their caste and community? பாப்போம், ஏன் ஜாதி வெறில வெளிய வர முடியல? Why they could not come out of their caste? ஒரு அற்பமான காரியங்க அந்த என்னது டௌரி, அது என்ன தமிழ், வரதட்சணை. இந்த வரதட்சணையை வந்து கிறிஸ்தவ விசுவாசிகள் பெந்தேகோஸ்தேக்காரங்க தைரியமா கேட்டு வாங்குறாங்க. So it is very small thing, this dowry, these Christian people, they demand dowry from other people. கொஞ்சம் கூட வெக்கமும் கிடையாது, கொஞ்சம் கூட தேவ பயமும் கிடையாது. They are not ashamed of it, they don't have fear of God at all. வரதட்சணைக்கு மனைவியை போட்டு அடிக்கிறான் பெந்தேகோஸ்தேக்காரன். The Pentecostal Christian is beating his wife for dowry. ஏன் அவன் அப்படி செய்றான்? Why is he doing that? பைபிளை படிக்கல. He is not reading the Bible. கர்த்தருடைய நியாயம் அவனுக்கு தெரியல. You don't know what is the justice of God. உலக மக்கள் வாங்குறானா இவனும் வாங்குறான். The worldly people are getting, they also get it.
இதுல ஒரு காமெடி இப்போ. There's a fun here. நீங்க நகையா கொடுக்க வேணாம், கேஷா கொடுத்துருங்க. You need not give us jewels, you can give us cash. எப்படி? How? உலக மனுஷன் நகையா வாங்குறானா? The worldly people is getting as jewels. இவங்க கேஷா வாங்கிக்குவாங்க. They just get it as cash it seems. சில பேர் இன்னும் கொஞ்சம் மேல. Some people are beyond this. நீங்க நகை வேணாம், We don't want jewels. கேஷ் வேணாம், We don't want cash. காரா வாங்கி கொடுத்துருங்க. You can just get us a car. என்னங்க இது? What is this? அருவருப்பா இல்லையா இது? Is it not despising you? அருவருப்பா இல்லையா? Is it not disgusting? ஏன் நீங்க இந்த மாதிரி பாவங்களை தொடர்றீங்க? Why are you continuing in this sin? ஓரடி நிலத்துக்கு சண்டைங்க. Fight for 1 feet of land. என்ன ஒரு அக்கிரமம் நடக்குதுங்க சபைகளுக்குள்ள? What kind of wickedness is happening in the churches? சபைகளுக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்துல உண்மை கிடையாது. There is no faithfulness among the families. ஏன் கள்ள தொடர்புகள் சபைக்குள்ள இருக்கு? Why there are illegal affairs in churches? ஏன் இந்த ஜனங்கள் மனம் மாறல? Why there is no transformation of people? கேட்டீங்கன்னா ஏசிய ஆவடிக்கு நாங்க போறோம். If they ask, they say we go to ACA Avadi church. ஏசிய ஆவடி பிலீவர் நாங்க. We are believers of ACA Avadi. எங்க பாஸ்டர் யார் தெரியுமா? You know who is a pastor? சீனியர் பாஸ்டர் ஏ தாமஸ் ராஜ். He is a senior pastor A Thomas Raj. தெரியுமா அவரை யூடியூப்ல பாத்திருக்கீங்களா? Do you know him? Have you seen him in YouTube? ஐயோ இந்த பேரை கட்டவனே நிறைய பேர் வெளியில இருக்கவங்க அப்பா ஏசிய ஆவடியா வேற எதுவுமே விசாரிக்க மாட்டோம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. Other people when they hear this, are you from ACA Avadi? Then you will be very good. நேற்றுக்கு ஒரு கல்யாணம் நடத்த போயிருந்தேன். Yesterday I went to conduct a marriage. போய் சொல்லுங்க, உண்மையை சொல்றேன். I'm not lying, it's true. அந்த ஜனங்கள் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. Those people came from a out of station. கல்யாணம் முடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க, After wedding they came and told me, பாஸ்டர் இந்த பையனுடைய இது வந்துச்சு பாஸ்டர். Pastor, we received the details of this boy. எதையுமே விசாரிக்கல பாஸ்டர். We did not inquire anything, Pastor. எங்க சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்டோம். We asked which church you go to. ஏசிய ஆவடி சர்ச்னு சொன்னாங்க. They said ACA Avadi church. அவ்வளவுதான் பாஸ்டர், அதுக்கப்புறம் நோ டிஸ்கஷன். That's all, Pastor. We never discussed anything beyond that. ஏசிய ஆவடி போறாங்கன்னா அவங்க நிச்சயமா நல்லவங்களா இருப்பாங்க. If they go to ACA Avadi church, they will be surely good. அவங்களுக்கு இருக்கிற தைரியத்தை பாருங்க. Look at the confidence they have. பாஸ்டர் யூடியூப்ல கேக்குறோம் பாஸ்டர். Pastor, we hear in YouTube, Pastor. ஒரு பிரசங்கம். What kind of sermons are என்ன they? சத்தியம்? What kind of truth? ஏசிய ஆவடின்னு சொன்னாங்க. எதுவும் விசாரிக்கல, பொண்ணை கொடுத்துட்டோம். They said ACA Avadi. We never inquired anything beyond that. We just gave. எனக்கு பக்கு 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 நடிச்சது. I was really probing. My heart was probing. அந்த பையன் நல்ல பையன். That boy is a good boy. குடும்பம் நல்ல குடும்பம். That family is very good family. பரவாயில்ல. And it's good. ஆனா சிலர் நினைச்சா கொஞ்சம் பக்கு பக்கு நடிக்குது. But when I think about some people, I'm really afraid. ஆண்டவா, Lord, ஆண்டவா எங்களையும் காத்துக்கிடும். Lord, even save us இவங்களையும் காத்துக்கிடும். and save them as well. ஏன் உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்ல? Why there's no change in your life? வசனத்தையும் படிக்கல, You don't read the word, வசனத்தையும் கேட்கல, you don't listen to the word, பேர் என்னன்னா ஆண்டவருடைய பிள்ளை. but you claim yourself as child of God. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எதுக்குப்பா தெரிந்தெடுத்தேன்? Lord says, why did I choose நீ you? உன்னுடைய சந்ததிக்கு நியாயங்களை புகட்டுவாய், நீ கட்டளையிடுவாய் இன்ன தெரிந்தெடுத்தேன். I chose you that you may command and teach all the laws to your generations. மூன்றாவது, Third, ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, நான் நியாயம் செய்கிறவர், நியாயத்தை புகற்றவர், நியாயத்தை போதிக்கிறதுக்கு உனக்கு நான் உன்னை ஏற்படுத்துறவர் மாத்திரம் இல்ல, நான் நியாயம் செய்கிறவர். I not only determine and dictate justice, I not only delegate people for justice, I will also deliver justice. நான் நியாயத்தை நின்று செய்வேன். I will deliver, I will administer justice. நான் சொல்லுவேங்க, எல்லார்ட்டிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். I tell you, we can escape from anybody. ஆனா ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி வரப்போறாரு. But there comes a righteous judge. அவர் நியாயம் செய்வார். He will administer justice. இன்றைக்கும் திக்கற்றவர்களுடைய சத்தத்தை கேட்கிறாரு. Even today he is listening to the voice of the fatherless. விதவைகளுக்கு நியாயம் செய்கிறாரு. He administers justice to the widows. ஆண்டவரே, அதற்கு பயந்து நடக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may fear that and walk accordingly. ஒரு நாள் வருகிறது. There comes a day. என் நன்மைக்கும் தீமைக்கும் பலன் வருகிறது. There comes a reward for all the good and evil that I have done. அதுல நான் பயந்து வாழ கிருபை தாரும். Lord, give me grace that I may fear it and live accordingly. தேவன் நியாயத்தை தற்காக்கிறார். God guards justice. நான் சொல்லுவேன், அவருடைய நியாயமும் நீதியும் ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது. I tell you, his justice and judgments will never fail. ஆண்டவரே, உம்முடைய நியாயத்தின்படி நீதியின்படி வாழ எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that I may live according to your justice and judgments, Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. உம்முடைய நியாயத்திலே என்னை நடத்தும். Lord, lead me in your justice. உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதியும். Lord, teach me your truth. இந்த சத்தியத்தை நான் மற்றவர்களுக்கு புகட்ட எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that I may also teach that justice to others. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நான் வாழ எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace that I may live according to your truth, Lord. என்னுடைய சந்ததிகளுக்கு இந்த நியாயத்தை நான் போதிக்க கிருபை தாரும். Give me grace that I may teach my generations this justice, ஆண்டவரே, Lord. ஒரு நாள் என்னையும் நியாயத்தில் நிறுத்துவீர் என்ற பயத்தோடு வாழ
கிருபை தார். Lord, give me grace that, Lord, with the fear that you will also take me to the path of justice. நான் உலக மனிதர்களுக்கு நான் தப்பிச்சிடலாம். Lord, I may escape from the worldly people. உலகத்துல நான் மற்றவர்களை நான் ஏமாற்றி விடலாம். I can easily deceive the worldly people. ஆனால் உம்மை நான் விட்டு தப்பிக்கவே முடியாது. But I cannot escape from you, Lord. எல்லா கிரியைகளையும் நியாயத்துல கொண்டு வர போறீர். Lord, you're going to bring all my works to judgment. அது வெளியரங்கமானாலும் சரி மறைமுகமானாலும் சரி. Whether it is outward or it is a hidden. அது நீதியானாலும் சரி அநீதியானாலும் சரி. Lord, whether it is just or unjust. அது பரிசுத்தமானாலும் சரி அசுத்தமானாலும் சரி. Lord, whether it is holy or filthy. ஒவ்வொன்றையும் நியாயத்திலே கொண்டு வருகிறவரே. But Lord, who brings everything in for judgment. உம்முடைய நியாயத்தை நினைத்து நான் பயந்து வாழ கிருபை தார். Lord, give me grace that I may fear about your judgment and live. ஆண்டவரே உம்முடைய நியாய தீர்ப்பு உம்மோடு வருகிறது என்பதை நினைத்து பயந்து வாழ கிருபை தார். Lord, give me grace that I may fear about the judgment that is going to come with you. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை குறித்து எச்சரிப்பாய் இருக்க கிருபை தார். Lord, give me grace that I may be very careful about my life every day. கரங்கள் மேல் இறங்கி எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. Lord, let your hand descend upon us and uphold us, Lord. உம்முடைய வழிகளில் எங்களை வைத்துக் கொள்ளும் ஐயா. Lord, keep us in your paths, Lord. ஆசீர்வதி. Bless us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Let your name be magnified. தொடர்ந்து உம்முடைய நீதியை தற்காத்து ஆசீர்வதி. Lord, continue to guard your justice and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Praise the Lord. 180 நாட்கள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில் எல்லாரும் ஈடுபட்டிருக்கோம். We are all taking part in this 180 days Bible reading challenge. இத பார்த்துட்டு இருக்கோம் வந்தவங்க எல்லாருமே 180 நாள்ல வேதத்தை வாசிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். I believe who have come here and who watch this are taking part in this challenge. இன்னைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 17 ல இருந்து 22, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Today the scripture portion is from the book of 1 Kings chapter 17 to 22 and from the book of 2 Kings chapter 1 to 4. இந்த வேத பகுதிகளை சோர்ந்து போகாம வாசிக்கணும். Don't be discouraged but read this scripture portion. இந்த வேத பகுதிகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து முடிப்பேன் ஒரு தீர்மானத்தோட வாழணும். And also live with the determination that you will complete the scripture portion every day. அநேக சாட்சிகளை உலகம் எங்கும் இருந்து நான் கேட்கிறேன். I can hear many testimonies from all over the world. நேற்று கூட ஒருத்தங்க மலேசியால இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. Even yesterday a person called me from Malaysia. பாஸ்டர் நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன். Pastor, I'm saved. ஆனா பைபிள் ஒரு முறை கூட வாசிச்சது கிடையாது. But I've never read the Bible. பல வருஷமா நான் சர்ச்சுக்கு போறேன். I go to church for many years. ஆனா இத நான் சமீபத்துல தான் நான் கேட்டேன். But recently I heard about this. ஆரம்பிச்சேன் பாஸ்டர். I started it, Pastor. அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு பாஸ்டர். How blessing it is, Pastor. வாழ்க்கையே ஒரு நிறைவானது மாதிரி இருக்கு. There's a fullness in my life, Pastor. வேதத்தை வாசிக்க தான் அதோட மகத்துவங்களை நான் தெரிந்து கொள்றேன். As I read the Bible, I began to know the greatness of it, Lord. இதை போல நூற்றுக்கணக்கான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். I can tell you hundreds of testimonies like this. ஒருவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. A person sent me a voice message. அவர் வந்து 3வது தான் படிச்சிருக்காராம். It seems he studied only 3rd standard. அதனால தமிழை வந்து பேசுவார் ஆனா வாசிக்க தெரியாதா ரொம்ப. Therefore he can speak Tamil but he doesn't know to read much. அப்ப இந்த 180 நாட்களை பற்றி அவர் கேள்விப்பட்டாராம். So he heard about this 180 days Bible challenge. அவர் நினைச்சாராம், He thought, ஆண்டவரே நான் வந்து 180 நாள்ல பைபிள் வாசிக்கணும் ஆசைப்படுறேன். Lord, I wish to read the Bible in 180 days. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. But I don't know to read Tamil. நான் எழுத்தி கூட்டி ட்ரை பண்றேன்னாராம். I'll try to read it by slowly. அப்ப அவர் முதல் வாரம் அவர் சொன்னாரு. First week he told me. அப்படியே எழுத்து கூட்டி வாசித்தாராம். So he was trying to read one by word by one. ஒரு நாள் முழுசும் ஒரு அதிகாரம் தான் வாசிக்க முடிஞ்சதாம். He was able to read only one chapter the entire day. அவர் சொல்றாரு, He said, ஒரு 2-3 வாரத்துல பாஸ்டர் தமிழை சரளமா வாசிக்கிறோம் பாஸ்டர். In another 2 or 3 weeks, Pastor, I am able to read Tamil very frequently. Fluently. அதாவது இப்போ வந்து நான் ஒரு நாளைக்குள்ள இந்த 10 அதிகாரத்தை வாசித்து முடிச்சிடுறேன். So now today I am able to read 10 chapters per day. கல்வியும் கிடைச்சது, I got my education, கற்பனையும் கிடைச்சது. and I got my commandments. அதனால உங்க வாழ்க்கையில இதை விட்டுறாதீங்க. So don't leave this in your life. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த காலத்தை நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க. Make use of the time that the Lord has given you. நேரம் இல்லன்னு மாத்திரம் யாரும் சொல்லாதீங்க. Don't ever say you don't have time. யூடியூப் பார்க்க நேரம் இருக்கு, Facebook பார்க்க நேரம் இருக்கு, சாப்பிட நேரம் இருக்கு, தூங்க நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் வேத வாசிக்க நேரம் எல்லாம் போகாது. So you have time to see YouTube, Facebook, you have time to eat, you have time to work, and you have time for everything, but we'll not find a half an hour time to read the Bible. அதனால கண்டிப்பா வாசிங்க. So therefore read sure. 10 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு அரை மணி நேரம் தாராளமா போதும். So only half an hour is enough to read 10 chapters. அதனால உட்கார்ந்து வேதத்தை வாசிங்க. Therefore sit and read the Bible. கொஞ்சம் தவற விட்டீங்கன்னா கூட சண்டே உட்கார்ந்து வாசித்து முடிச்சிருங்க. Even if you leave a day, you have Sunday as compensation day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God be with you. தினந்தோறும் இந்த தியானங்களையும் கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா And continue to hear this sermons and may God bless you. Praise the Lord. Praise the Lord. God bless you. God be with you.